ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். ஒரு தடவை இந்த கஞ்சி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. இதில் விட்டமின் இ அதிக அளவில் இருக்கிறனால நம்ம கண்ணுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம இரத்த குழாயில் உள்ள அந்த கொழுப்பை எல்லாம் கரைச்சி நம்மளை கொழுப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மற்ற அரிசிங்களை கம்பேர் பண்ணும்போது மாவு சத்து இந்த அரிசியில் ரொம்ப குறைவு. அதனால் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு செரிமான பிரச்சனைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த ரைஸை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு சுகர், கேன்சர், கொலஸ்ட்ரால்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இந்த அரிசியோட மகத்துவம் தெரிஞ்சு சைனாவில் எல்லாருமே அதிக அளவில் எடுத்துக்கிறதுனால மன்னர்கள் காலத்தில் மன்னர்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த அரிசியை தடை பண்ணி மன்னர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய வகையில் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அரிசி இப்போ நமக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. அப்போ நம்ம ரெகுலராக இதை உணவில் எடுத்துக்கலாம் இல்லையா? வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓவர் நைட்டு இந்த அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம கஞ்சி செய்ய தேவையான அளவு ரைஸ் எடுத்து, ஒரு கிளாஸ் ரைஸ்னால் இப்போ அதை எடுத்து ஓவர் நைட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாம். மறுநாள் காலம்பரை அந்த ரைஸ் எடுத்து வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு, நம்ம கஞ்சி கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நொய் மாதிரி, அதாவது ரவை மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இல்லை 3 டம்ளர் கூட விட்டுக்கலாம். நம்ம எப்படி அதை கஞ்சா சாப்பிட போகிறோமா இல்லை கூழ் மாதிரி கரைச்சி சாப்பிட போகிறோமா அந்த இதில் தான். ஆனால் உங்களுக்கு 2 டம்ளர் தண்ணியே போதுமானதாக இருக்கும் 1 டம்ளர் ரைஸ்க்கு. அதில் கொஞ்சம் சிறிது ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு பல், 4-5 சின்ன வெங்காயம். அப்புறம் அந்த கஞ்சிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 5-6 விசில் வரதுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கஞ்சிங்க இது. வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது ரெகுலராக எடுத்துக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்து நம்ம இப்போலேருந்தே பழக்கினோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க. நம்ம செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட யோசிக்கலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஏர் வர வரைக்கும் இதை மூடிட்டு 2 பல் தேங்காய் சில் எடுத்துகிட்டு நம்ம அதை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், இல்லைன்னா பாதாம் அரைச்சி பாதாம் பால் கூட சேர்க்கலாம். இன்னுமே நமக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதுக்காக தான் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. குக்கர் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் கூட நம்ம இதை செய்யலாம். ஈஸியாக வெந்துடும். ஏன்னா ஓவர் நைட்டு ஊறிச்சு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இப்போ 6 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போனோன்னே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்திருக்கு. நம்ம 3 கிளாஸ் தண்ணி அரிசி வச்சுருந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கஞ்சி கிடச்சிருக்கு. நல்ல வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி நொய் மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு பால் 2வது பாலுன்னெலாம் இல்லைங்க, அதை வடிகட்டி அப்படியே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணுன்னா அந்த இதில் விட்டுடுங்க. இல்லை நம்ம கூலாக குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான கஞ்சி தான், ஆனால் உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது. இதை நம்ம ஸ்வீட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், அல்வா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு எந்த விதத்தில் பிடிக்குதோ கண்டிப்பாக சொல்கிறேன், சிறுதானியங்களில் உணவில் வாரத்துக்கு ஒரு 3-4 முறையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது குடிக்கும் போது என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியுங்களா? அந்த நோம்பு கஞ்சிலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும்.
வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க ரெகுலராக இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வரும்போது சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுங்க. ஏன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. அதனால் குழந்தைகளுக்கு அவங்க எந்த டேஸ்ட்டில் விரும்புகிறாங்களோ சிறுதானியங்களை உணவில் வாரத்துக்கு 3-4 முறை ஏதோ ஒரு சிறுதானியத்தை சேர்த்து அவங்களுக்கு கொடுங்க. அவங்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருமே சாப்பிட்லாம், நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஒயிட் ரைஸை விட இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வியாதி வரதே குறைஞ்சி நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.